I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. So இன்றைக்கு எபிசோட்ல ஆண்டவர் நம்மளோட பேச போற வார்த்தை என்ன நீங்க பாத்தீங்கன்னா, you are not insignificant. நீங்க அற்பமானவர்கள் அல்ல. ஓகே, நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம், I'm very less of value, I'm not worthy, எனக்கு அவ்வளோ வேல்யூலாம் இல்லை, நான் ரொம்ப ரொம்ப அற்பமானவன், என்னெல்லாம் யாரோ கண்டுக்க மாட்டாங்க, என்ன வைத்துலாம் ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்கள் செய்ய முடியாது, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, நான் ரொம்ப சிறுமையானவள் அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, brace yourself to check out what God has for you today. காத்திருங்களேன், தேவன் இன்னைக்கு உங்க கூட அப்படியே நீங்கள் உங்கள் இருதயத்தெலாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவன் இன்னைக்கு உங்களோட இடைப்பட போகிறார். நீங்கள் ரொம்ப நாளாக இன்செக்யூராக இருக்கீங்க, நீங்கள் யூ ஃபீல் தட் யூ ஆர் வெரி லெஸ், நீங்கள் ரொம்ப 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 அதை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்க, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, ஐம் நாட் திஸ், ஐம் நாட் தட்னு. பட் ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? He chooses the small things, He chooses the foolish things, He chooses the humble things to do His will, to do the amazing miraculous thing. அவர் அற்பமான காரியங்களை வைத்துதான், அவர் சிறுமையான காரியங்களை வைத்துதான், சிறுமையான மனிதர்களை வைத்துதான், தாழ்மையான மனிதர்களை வைத்துதான் பெரிய அற்புதங்கள், பெரிய காரியங்களை செய்வாராம். ஓகே, let us all read a verse from Micah 5:2. தமிழ்லையும் வாசிப்போம், ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல. But you, Bethlehem Ephrath, though you are small among the clans of Judah, out of you will come for me one who will be ruler over Israel, whose origins are from of old, from ancient times. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபப்ரத்தா எனப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஓகே, forgive my Tamil, I'm trying. ஸோ இங்கே வந்து 2 காரியங்கள் இருக்குங்க. ஒன்று பெத்லஹேம் பற்றி பேசுது, இன்னொன்று ஏசு கிறிஸ்து. என்னது? இஸ்ரவேலை ஆள போகிறவர் யார்? ஏசு கிறிஸ்துவை பற்றி பேசுது. இட் இஸ் அ ப்ராஃபட்டிக் verse. Okay, so இங்க Ephrath or Ephrath, a biblical reference, former name of Bethlehem. அங்க என்ன இருக்கு? எஃபெப்ராத்தா எனப்படும் பெத்லஹேமே. ஸோ பெத்லஹேமோட ஃபார்மர் நேம் தான் எஃபெப்ராத். அதோட மீனிங் என்னன்னா ஃப்ரூட்ஃபுல். ஸோ பெத்லஹேமோட மீனிங், எஃபெப்ராத்தோட மீனிங் என்ன? ஃப்ரூட்ஃபுல். பெத்லஹேம் என்றது ஒரு சிறிய டவுன், இட் இஸ் அ ஸ்மால் டவுன். ஓகே, அது ஒரு சின்ன ஊர், ஜெருசலேம் கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஊருங்க. அதுக்கு பெரிய சிக்னிஃபிகன்ஸ்லாம் இல்லை, அது இட்ஸ் நாட் வெரி நோன். பெத்லஹேமை ஒன்றும் பெருசானா அந்த நாட்களில் பார்த்ததுல ஏசுக்கு முன். ஓகே, இட் இஸ் ஒன் ஆஃப் த அந்த வசனத்தில் இருக்கு பாரு, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும். ஸோ இட் இஸ் அ ஸ்மால் டவுன், ரொம்ப ஹம்பிளான டவுன். ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த பெத்லஹேம் என்ற பேர், அந்த இடத்துல உங்கள் பேரை போட்டுக்கோங்களேன். யூ மைட் ஃபீல் லைக் யுவர் பெத்லஹேம், யூ மைட் ஃபீல் லைக் நீங்கள் ரொம்ப சிறிதாக ஃபீல் பண்ணலாம், நீங்கள் ரொம்ப அற்பமாக உங்களே நீங்கள் எண்ணலாம். பட் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, இந்த வசனம் என்ன சொல்கிறது? அந்த பெத்லஹேமில் இருந்து தான் இஸ்ரவேலை ஆள போகும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் வருகிறார் என்பதை. அந்த யார் இஸ்ரவேலை ஆள போகிறது? ஏசு தான். ஸோ பிஃபோர் ஜீசஸ் was born in Bethlehem, ஏசு கிறிஸ்து பெத்லஹேம்ல பிறக்கிறதுக்கு முன்னாடி பெத்லஹேமுக்கு பெரிய சிக்னிஃபிகன்ஸ்லாம் இல்லை, பெத்லஹேமை பெருசாலாம் பார்க்கல. ஆனால் பெத்லஹேம்ல ஏசு பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் யோசிச்சு பாருங்களேன், பெத்லஹேம்ல ஏசு பிறந்துட்டார், வாங்க பெத்லஹேமுக்கு போகலாம், வாங்க பெத்லஹேம்ல போய் பார்க்கலாம், ஏசு அங்கே இருக்கிறாரா, ரட்சகர் வந்துட்டாரா அப்படின்ற ஒரு எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்ல, ஒரு ஹைப் அந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்கும், எவ்வளோ பெரிய ஒரு வேல்யூ பெத்லஹேமுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். மேபி யோசிச்சு பாருங்களேன், அது வரைக்கும் சென்சஸ்க்காக தான் அந்த இடத்துல கூட்டமே சேர்ந்துருக்கு. அந்த நேரத்தில் மேரி ஜோசப் எதுக்கு போகிறாங்க பெத்லஹேமுக்கு? அந்த இடத்துல போய் சென்சஸ் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அப்போதான் அந்த கூட்டம் வந்திருக்கும், இல்லை அது வரைக்கும் மேபி அவ்வளோ கூட்டம் கூட இருந்திருக்காது, பிகாஸ் இட் இஸ் அ ஸ்மால் டவுன். ஸோ ஆஃப்டர் ஜீசஸ் வாஸ் பார்ன், தட் ராஜாலாம் ஞானிகளை அனுப்புறாரு ஃபார் வாட் எவர் இன்டென்ஷன். எங்கேருந்தோ ட்ராவல் பண்ணிலாம் வந்து பார்க்குறாங்க. இந்த பக்கம் ஷெப்பர்ட்ஸ் போய் பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு இந்த இது தெரிஞ்ச உடனே, ஓகே பெத்லஹேமில் தான் ரட்சகர் பிறந்தாரா? பெத்லஹேம்லையா? பெத்லஹேம்ன்ற அந்த ஒரு சின்ன கிராமத்துலையா? பெத்லஹேமை நம்ம இவ்வளோ நாள் கண்டுக்கலையா? பெத்லஹேம்லையா அப்படிலாம் யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை எப்படி மாறும்?
இவனை வச்சு ஆண்டவர் இவ்வளோ காரியங்கள் செய்தாரா, இவனையா நான் இவ்வளோ நாள் அற்பமா நினைச்சேன், இவளையா நான் இவளா இதெல்லாம் பண்ணுவாளா நான் நினைச்சேன் அப்படின்ட்டு அந்த ரியாக்ஷனே மாறும்படிக்கு ஆண்டவர் உங்களை வைத்து பயன்படுத்த போகிறார். பட் இதுக்கெல்லாம் என்னன்னு தெரியுவாங்க தேவை, பெத்லஹேம் எப்படிப்பட்ட ஒரு இடமா இருந்தது. இட் வாஸ் வெரி ஸ்மால் அண்ட் இட் வாஸ் ஹம்பிள் டவுன். அந்த மாதிரி நமக்குள்ள அந்த தாழ்மை, அந்த உண்மையா தேவனை சேவிக்கணும், உண்மையா தேவனுக்காக ஏதாவது செய்யணுன்ற அந்த ஒரு உண்மைத்துவம், அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், அந்த லாயல்ட்டி, அந்த தாழ்மை நமக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு தேவன் உங்ககிட்ட பேசுறாருன்னா, நீ அற்பம் இல்லை, உன்னை வைத்து நான் பெரிய காரியங்கள்னு பேச போறேன்னா, உங்களுக்குள்ள எங்கேயாச்சும் பெருமையோ இல்லை தேவையில்லாத விஷயங்கள் உங்களுக்குள்ள இருந்தால் தேவன் கிட்ட அதை அறிக்கைச்சுங்க. ஏசப்பா உங்க கிருபை எனக்கு தாங்க, நீங்க நான் பயன்படுத்துறதுக்கு என்ன அந்த பாத்திரமா என்னை உருவாக்குங்க, என்ன நீங்க மாற்றுங்கன்னு தேவன்கிட்ட நீங்க கேட்கணும். ஜீசஸ் மேட் அ சிக்னிஃபிகன்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டு an insignificant place. பெத்லஹேம்ன்ற ஒரு இன்சிக்னிஃபிகன்ட் பிளேஸ்க்கு ஒரு சிக்னிஃபிகண்டான டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ஆணித்தனமான ஒரு உருமாற்றத்தை பெத்லஹேம்க்கு கொடுத்தாரு. அதே போலதான் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வந்தா ஒரு சிக்னிஃபிகண்டான டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆணித்தனமான ஒரு உருமாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும். யூ வில் பிகம் அ நியூ கிரியேஷன், யூ வில் பிகம் அ நியூ மேன். உங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு ஒரு புது சிருஷ்டியாக நீங்க மாறி தேவனோட நாம மகிமைப்படும்படிக்கு தேவனுக்காக நீங்க எழும்ப போறீங்க. பெத்லஹேமே, நீ சிறியவனா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்துல இருந்து பிறக்க போகிறார். அதே போல இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில பிறந்தா, உன்னுடைய வாழ்க்கையில பிறந்தா, உன்னை ஆண்டவர் பெரிய காரியங்களுக்கு பயன்படுத்துவார். உன் பாவங்களை மன்னிக்கப்பட்டு உன்னை உருவாக்கி தேவன் உன்னை பெரிய ஜாதியாக்குவார். ஸோ இன்றைக்கு கூட allow Jesus in your life and see him turn your life in the better. உங்களோட வாழ்க்கையில இயேசுவை நீங்க அலோவ் பண்ணுங்க, உங்களை நன்மையா இன்னும் அற்புதமாக தேவன் உங்களை மாற்றுவார். He has greater in store for you. உங்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை வைப்பார். இந்த lesser than symbol தேவன் greater than மாற்றுவார். இந்த greater than எப்போ மாறணும்? only if the greatest Jesus, the great I am, only if the great I am na யார் அவர், only if he comes in your life, he will do the greater things in your life. So let us all pray. Lord Jesus, thank you for this word for us, Lord. Thank you for this word, oh Lord, ஆண்டவரே. Oh Jesus, thank you for your word. அப்பா, இன்றைக்கு நீங்க பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. ஆவியான தேவனை ஆளுகை எடுத்துக்கொள்ளுங்க, எங்களோட இடைப்படுங்க ராஜா. Thank you, thank you, thank you Lord. Thank you. Talk to us, speak to us. அப்பா ஆண்டவரே, இருதயங்களை நீங்க இந்த நேரத்துல உடைத்து உருவாக்குங்க ராஜா. எங்களோட இடைப்படுங்க தகப்பனே. Speak to us. இந்த நேரத்துல கூட connect yourself with the Lord. Oh shakaraba sikiriya manturiya baralara karalaraba. Oh thank you Father Lord. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைதானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைதானே நம்புவேன் என் தேவா. உம்மைதான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. உம்மைதான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. நீங்க மாத்திரம் தான் எங்களோட ஆதாரமா இருக்கிறீங்க ராஜா. உங்க போல யாரும் இல்ல அப்பா. ஹெல்ப் us to focus only on you. உங்களே பார்த்து கொண்டு இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. when you the greatest come in our life, you make a significant transformation in our lives, and you by your grace we will do the greater things for you. Lord, help us and Lord, use us for your kingdom. In Jesus name I pray, amen. Amen. God bless you. You are not insignificant. God can do a miraculous transformation in your life. நீங்க அற்பமல்ல. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு உருமாற்றத்தை அவர் செய்வார். God bless you. Have a great